அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி 18 அன்று திருமண தம்பதிகள் தாலி கயிறு மாற்ற அம்சமான நேரம் எது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தாலி பெருக்கி கோர்க்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான நேரங்களாக ராகு காலம், யமகண்டம் போன்ற அசுப நேரங்களை தவிர்த்து சுபமான நேரங்களில் மட்டுமே தாலிக்கயிறை மாற்ற வேண்டும். குலதெய்வம் மற்றும் அம்மனை வழிபட்டுவிட்டு புதிய மஞ்சள் கயிற்றில் தாலி, குண்டு, காசுகளை கோர்த்து கணவர் அல்லது குடும்பத்தில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்களின் ஆசியுடன் மாற்றுவது மாங்கல்ய பலத்தை நமக்கு பெருக்கி கொடுக்கும். முக்கியமாக 2026ஆம் ஆண்டு ஆடி 18, அதாவது ஆடிப்பெருக்கு அன்று ஆகஸ்ட் 3 திங்கட்கிழமை அன்று இந்த பண்டிகை வருகிறது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் மற்றும் புதுமண தம்பதிகள் தாலிக்கயிறு மாற்றுவதற்கும் தாலி பிரித்து கோர்ப்பதற்கும் ரெண்டு மாட்டுவதற்கும் உகந்த நல்ல நேரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. காலை நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மிகவும் விசேஷமான நேரமாகும். மாலையில் நீங்கள் தாலிக்கயிறு மாற்றுவதாக இருந்தால் மதியம் 3:15 வரை 4:15 வரை இந்த நல்ல நேரம் இருக்கிறது. மாற்று நேரமாக அதிகாலையில் நான் தாலிக்கயிறு மாற்றுவேன் என்று நினைப்பவர்கள் அதிகாலை 6 மணி முதல் 7:15 வரை இந்த நல்ல நேரம் இருக்கிறது. மற்றும் காலை 9:15 முதல் 10:15 வரை சுப நேரங்களை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொண்டு தாலிக்கயிறை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆடிப்பெருக்கு என்பது முக்கியமாக இந்த புதுமண தம்பதிகள் மற்றும் தம்பதிகள் தாலிக்கயிறு மாற்றி சந்தோஷமாக வாழும் அற்புதமான நேரம்தான் இந்த ஆடிப்பெருக்கு புனிதமான நாள். இந்த நாளில் ஆறுகளை வணங்கி மக்கள் புனிதமாக நீராடுவார்கள். அதுவும் காவிரி நதி பாயும் பகுதியில் இக்கொண்டாட்டம் பிரகாசம் பெற்றது. விவசாயிகள் புது வெள்ள நீரை தொழுது தங்கள் உணவு பழக்கங்களை கொண்டாடுவார்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை எனும் முதுமொழி இதில் இருந்துள்ளதான் தோன்றியது. ஆடிப்பெருக்கென்பது அந்த ஆறு பாயும் கரையோர பகுதிகளில் மக்களின் பயன்பாட்டிற்காக படித்துறைகள் அமைத்திருப்பார்கள். அந்த படித்துறைகள் 18 படிகள் கொண்டதாக இருக்கும். மேலும் ஆடிப்பெருக்கென்று விரதமிருந்து இறைவனை வணங்குவதன் மூலம் செல்வ வெள்ளம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். இப்படி ஆறுகளுக்கு சென்று ஆடிப்பெருக்கை கொண்டாட முடியாத மக்கள் கவலைப்பட வேண்டாம். ஆற்றுக்கு செல்ல முடியாதவர்கள் அனைவரும் அவர்களது வீட்டிலேயே விரதம் இருந்து சமைத்து பலகாரம் செய்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு அலங்கரித்து காவிரியை, வைகையை, தாமிரபரணியை மனதால் வணங்கி ஆடி 18 பெருக்கு நாளை கொண்டாட வேண்டும். முக்கியமாக ஆடிப்பெருக்கு நாளில் கன்னி பெண்கள் வழிபட்டால் சிறந்த கணவர் அமைவர் என்பது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கன்று புதுமண பெண்கள் ஆடிப்பெருக்கன்று புதிய மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்வார்கள். சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கி போடுவார்கள். இதன் மூலம் கணவருடைய ஆயுள் அதிகமாகும் என்பது நம்பிக்கை. திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டியும் வணங்குகிறார்கள். தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரமாக சிறப்பு வாய்ந்த ஆடிப்பெருக்கிற்கு தினம் முக்கியமாக 2026ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை என்று இருக்கிறது. அன்றைய தினம் சுமங்கலி பெண்கள் புதிய மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்வதன் மூலம் கன்னி பெண்கள் நல்ல கணவர் வேண்டி பூஜை செய்வதற்கும் காலை 7:45 முதல் 8:45 வரையும் மதியம் மாலை 3:15 முதல் 4:15 வரை இந்த மிக சிறந்த நல்ல நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகவும் கணவனுடன் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழவும் இது அற்புதமான நேரமாக இருக்கிறது. முக்கியமாக தாலிக்கயிறு மாற்றும் வழக்கம் நம்முடைய இந்த தமிழகத்தில் ஏறக்குறைய எத்தனையோ ஆண்டு காலமாக பின்பற்றி வரும் ஒரு அற்புதமான நேரமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. ஆடிப்பெருக்கு நாளில் இந்த புனிதமாக இந்த நல்ல செயல்களை செய்வதன் மூலம் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெற அற்புதமான நேரம் இருக்கிறது. ஆடிப்பெருக்கில் எண்ணற்ற தமிழ் மக்கள் இந்த ஆற்றங்கரைகளுக்கு சென்று பெரியவர்களுக்கு திதி கொடுப்பது, இந்த மாதிரியான செயல்கள் செய்வார்கள். முக்கியமாக இன்றைய நாட்கள் இதெல்லாம் செய்யும்போது அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். தாலி மாற்றுவதற்கு ஏற்ற நேரமாக முன்பு கூறியது போல அனைத்தும்
நல்ல நேரமாக இருக்கும். இது ஜோதிடப்படி சுத்தபத்தமாக சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கணித்ததாகும். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு நன்னாள் தாலி பிரித்து கோர்க்க வேண்டும். முக்கியமாக ஆடி மாதம் என்றாலே பக்தர்களுக்கு பரவசம் ஏற்படும். இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு நாளும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். பக்தி மிக்க நாளாகவும் உள்ளது. ஆடிப்பூரம், ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளை என பல விசேஷங்கள் கொண்ட இந்த மாதத்தில் ஆடிப்பெருக்கு மிகவும் விசேஷமான நாளாகும். ஆடிப்பெருக்கு தமிழ்நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. விவசாயிகள் இந்த நன்னாளில் தான் தங்கள் விவசாய பணிகளை தொடங்குகின்றனர். அதேபோல இந்த நன்னாளில் புதிய திருமணமான ஜோடிகள் தங்களது தாலியை பிரித்து மாற்றிக்கொள்ளும் நிகழ்வு தாலி பிரித்து கோர்த்தல் மிக விசேஷமான பண்டிகையாகும். முக்கியமாக ஆடி 18 என்னும் ஆடிப்பெருக்கு நிகழ்வு ஆகஸ்ட் 3ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றிக்கொள்வது வழக்கம். பொதுவாக ஒரு நாளில் செய்யும் எந்த சுபகாரியத்தையும் அந்த நாளில் உள்ள ராகு காலம் மற்றும் யமகண்டத்தில் செய்யக்கூடாது என்று கூறுவர். மேலும் அந்த நாளில் வரும் நல்ல நேரத்தில் செய்வது நல்லது என்பார்கள். அதன்படி பார்த்தால் ஆடிப்பெருக்கு நாளான ஆகஸ்ட் 3ஆம் தேதி ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை வருகிறது. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை இருக்கிறது. நல்ல நேரமானது காலை அதிகாலையானது 6 மணி முதல் 7:45 மணி முதல் இருக்கிறது. அதுக்கு அடுத்து காலை 7:45 மணி முதல் காலை 8:45 வரையும் நல்ல நேரம் இருக்கிறது. மாலை 3:15 மணி முதல் மாலை 4:15 வரை இந்த நேரத்தில் தாராளமாக தாலிக்கயிறை பிரித்து கொள்ளலாம். மதியம் 12 மணிக்குள் தாலி மாற்றிக்கொள்வது சிறப்பானதாகும். ராகு காலமும் யமகண்டமும் மதியத்திற்கு பிறகே வருவதனால் காலையில் வரும் நல்ல நேரத்தில் தாலியை புதுமண தம்பதிகள் மாற்றிக்கொள்வது சிறப்பாகும். மதியம் 12 மணிக்கு பிறகு சூரியன் மறைய கீழே இறங்குவதனால் அதை இறங்கு பொழுது என்பார்கள். அதனால் அந்த இறங்க பொழுதில் தாலி மாற்றக்கூடாது என்பார்கள். புதிய திருமாங்கல்ய மஞ்சள் கயிற்றை அம்மன் பாதத்தில் வைத்து விட்ட பிறகு அதை கணவன் மனைவி கட்டிவிட வேண்டும். பின்னர் புதிதாக திருமணமானவர்கள் இறைவனை வணங்கிய பிறகு பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். இந்த நன்னாள் காவிரி கரையில் குறிப்பாக ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிவது வழக்கம். அப்போது புதுமண தம்பதிகள் குடும்பத்துடன் காவிரி ஆற்றை வணங்கி படித்துறையிலேயே தாலி மாற்றிக்கொள்வது வழக்கமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.